ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய வாய்ப்பாக பாருங்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்கள். பல தடைகள் வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி நம்மை வந்தடையும் என்பதோடு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல அதுவே நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க வழிவகுக்கும். அவ்வாறு நம்மை நாமே செம்மைப்படுத்தி செதுக்கிக் கொள்ள வழிகாட்டுகிறது இந்நிகழ்ச்சி. மக்கள் வணக்கம், இது புத்தம் புது காலை. தெய்வீக கீர்த்தனை காலை நேரத்தை இனிமையுடனும் ஆன்மீக உணர்வுடனும் தொடங்க வைக்கும் இந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பக்தி பாடலை அதன் இயல்பான ராகத்தோடு இனிமையாக பாடி அந்த பாடலில் உள்ள அர்த்தம், அதன் ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள தத்துவங்களை எளிமையாக அனைவருக்கும் புரியும்படி பகிர இருக்கிறோம். இசையின் இனிமையும் பக்தியின் பெருமையும் ஒன்றிணையும் இந்த தருணத்தில் மனதை அமைதியாக்கிக் கொண்டு தெய்வீக உணர்வில் மூழ்கி இந்நாளினை இறை நம்பிக்கையுடன் தொடங்க வழிவகுக்கும் இப்பகுதி தெய்வீக கீர்த்தனை. திருச்சிற்றம்பலம். மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த காலை வணக்கங்கள். தெய்வீக கீர்த்தனைகள் என்ற பகுதியில் இன்று நாம் திரு பாச்சிலாச்சிராமம் என்கின்ற தலத்தினுடைய பாடலை பாட இருக்கிறோம். ஞானசம்பந்தர் தேவாரத்தில் 44வது தலத்து பாடல் திரு பாச்சிலாச்சிராமம். துணிவல திங்கள் தொழங்கி விளங்க சுடர் சடை சுற்றி முடித்து, துணிவல திங்கள் தொழங்கி விளங்க சுடர் சடை சுற்றி முடித்து, பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூட ஆரிடமும் பழி தேர்வர், அணிவளர் கோலமெல்லாம் செய்து பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற, மணிவளர் கண்டரோ மங்கையர் வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே, வெஞ்சுடராடுவர் துஞ்சிருள் மாலை வேண்டுவர் பூண்பது வெண்ணூல், நஞ்சடை கண்ட நெஞ்சிடம் நஞ்சடை கண்ட நெஞ்சிடமாக நன்னுவர் நம்மை நயந்து, மஞ்சடை மாளிகை சூழ்தரு பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற, செஞ்சுடர் வண்ணரோ பைந்தொடி வாட சிதை செய்வதோ இவர் சீரே, கணமலர் கொன்றை அலங்கள் இளங்க கனல் தரு தூமதி கண்ணி, புனர்மலர் மாலை அணிந்தழகாய புனிதர் கொள்ளாம் இவர் என்னே, வனமளி வண்பொழில் சூழ்தரு பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற, மணமளி மைந்தரோ மங்கையர் வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே, நீருமை பூசி நிறை சடை தாழ நெற்றி கண்ணால் உற்று நோக்கி, ஆரது சூடி ஆடர வாட்டி ஐவிரல் கோவண ஆடை, பால் தருமேனியர் பூதத்தற் பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற, ஏறது ஏரியர் ஏழையர் வாட இடர் செய்வதோ இவர் இடே, நானொடு கூடிய சாயினரேனும்
நகுவர் அவர் இருப்போதும் ஊனோடு கூடிய உட்கும் தகையால் உரைகள் அவை கொள்ள வேண்டாம். ஆணோடு பெண் வடிவாயினர் பாச்சில் ஆச்சிரமத்து உரைகின்ற பூநெடு மாண்பரோ பூங்கொடி வாட புனை செய்வதோ இவர் பொற்பே. அகமளி அன்போடு தொண்டர் வணங்க ஆச்சிரமத்து உரைகின்ற புகைமளி மாலை புனைந்தழகாய புனிதர் கொள்ளாம் இவர் என்ன. நகைமளி தழ்பொழில் சூழ்த்தரு காழி நல் தமிழ் ஞான சம்பந்தன் தகைமளி தழ் தமிழ் கொண்டிவை ஏத்த சாரகிலாவினை தானே. சாரகிலாவினை தானே. திருச்சிற்றம்பலம். திரு ஞானசம்பந்தர் தேவாரத்தில் திருப்பாச்சிலாச்சிராமம் என்கின்ற திருவாச்சி தலத்தினுடைய பாடல். ஞானசம்பந்த பெருமான் முயலகன் என்ற நோய் என்ன என்று பார்த்தால் முடக்குவாதம், நரம்பு சம்பந்தப்பட்ட நோயை குறிக்கும். ஞானசம்பந்த பெருமான் இத்தலத்திற்கு வந்த பொழுது அங்கே ஒரு பெண் இந்த முயலகன் என்கின்ற நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தார். எனவே அவர் அங்கிருந்த திருப்பாச்சிலாச்சிராமத்து இறைவனிடம் 11 பாடல்களை பாடினார். இந்த பாடலை பாடியவுடன் அப்பெண் பூரண ஆரோக்கியம் பெற்று விளங்கினார் என்பது திண்ணம். அது மட்டுமல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு நோய்களை நீக்கக்கூடிய பதிகம். இந்த பாடலை பாடுவதால் நமக்கு நல்ல மன வலிமை, அதாவது முடக்குவாதம் என்கின்ற நோய் மட்டுமல்லது, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய், அந்த முயலகன் நோய் அப்படின்றது முடக்குவாதம் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் என்று சொன்னாலும் அந்த நோய் மட்டுமல்ல, நம் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் நீங்க பாடலை ஓதலாம். இந்த பாடல் முழுவதும் சிவபெருமானுடைய அழகு, கருணை, சிவபெருமான் தன்னுடைய பக்தர்கள் மீது கொண்டுள்ள அன்பை எல்லாம் இப்பாடல் விவரிக்கிறது. மற்றும் கடைசி வரியில சொல்றாரு, வினைகள் சாராமல் இருப்பது, அதாவது வினை நீக்கக்கூடிய பதிகம் பார்த்திருக்கோம். ஒரு வினை நம்மளை சேரக்கூடாது, நம்ம வினை எதுவும் நம்மளை சாராமல் இருப்பதற்காக தினமும் ஓதக்கூடிய பாடலில் இந்த பாச்சிலாச்சிராமம் என்கின்ற திருவாச்சி தலத்தினுடைய பாடல் மிகவும் முக்கியமாக பகுதியாக இந்த ஞானசம்பந்த தேவாரத்தில் விளங்குகிறது. திருச்சிற்றம்பலம். தெய்வீக கீர்த்தனையில் நாளையும் திரு ஞானசம்பந்தர் பெருமானுடைய தேவாரத்தினுடைய ஒரு சில பாடல்களை நாம் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.